ஹலோ வணக்கம் மக்களே! இது உங்கள் பேரடாக்ஸ். இது உங்கள் ஏஎல்டி சேனல். அனிமே லவர்ஸ் தமிழ் சேனல். இது அனிமே லவர்ஸ்க்கான ஒரு சூப்பரான சேனலுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான முதல் வீடியோ டேல்ஸ் ஆஃப் டீமன்ஸ் அண்ட் காட்ஸ். இதில் டீமன்ஸ் அண்ட் காட்ஸ் 2 பேர் இருக்காங்க. இந்த டீமன்ஸுங்கிறவங்க வேறு யாரும் இல்லைங்க, மிருகங்கள். மிருகங்களோட ஆத்ம சக்திகள் அதிகமாக இருக்கும்போது, அது மனுஷங்கள விட அதிகமான சக்திகளோடையும், வலிமையோடையும், அறிவோடையும் இந்த மனுஷங்களையே எதிர்க்க போகுது. அதனால் அவங்கள டீமன்ஸ்னு சொல்கிறாங்க. காட்ஸுங்கிறவங்க மனிதர்கள். அந்த மனிதர்களோட அதிகமாக சக்தி படைச்சவங்க. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இதில் சக்திகள் அதிகமாகவும் கம்மியாகவும் பிறப்பிலேயே கிடச்சிருக்கும். ஆனால் அவங்களோட சொந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணியும், அவங்களோட அறிவை யூஸ் பண்ணியும் மனிதர்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுறாங்க. அந்த ஸ்பிரிட்ஸை யூஸ் பண்ணி. அதுதாங்க இந்த கதை. இந்த கதையில் பார்த்திங்கன்னா, முக்கியமான ஹீரோவே இவர் தாங்க நீலி. இந்த நீலிக்கு சின்ன வயசில் அதிகமான சக்திகள் இல்லைனாலும், ஒவ்வொரு சின்ன சின்ன போராட்டங்களையும் தாண்டி இந்த க்ளோரி சிட்டிங்கிற இந்த கிராமத்தையும், இந்த உலகத்தையும் காப்பாற்ற போராடுறான். ஆனால் ஃப்யூச்சரில் இவனுக்கு சக்திகள் அதிகமாக இருந்தாலும், இவன் கூட யாருமே இல்லாமல் ஒவ்வொருத்தராக இறந்துட்டா. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்துடுறாங்க. அதுதான் ஃபைனல். இவன் முக்கியமான ஒரு போராட்டம் செய்யும்போது சேஜ் எம்பரரையும் அவங்களுக்கு கீழே இருக்கிற 6 டெய்டி பீஸ்டையும் சண்டை போட்டு தோக்கடிக்க முடியாமல் இறக்குற தருவாயில் இவருக்கு கிடைச்சிருக்க இவரோட சக்தியை பயன்படுத்தி திரும்பவும் பாஸ்ட்டுக்கு வந்துடுறான். இந்த பாஸ்ட்னால் வேறு எதுவும் இல்லைங்க, டைம் ட்ராவல் பண்ணி வந்துடுறாரு. டைம் ட்ராவல் பண்ணி இவரோட 10 வயசுக்கு வந்துடுறாங்க. 10 வயசுக்கு வரும்போது இவரோட ஸ்கூல் லைஃப் என்ன நடந்துச்சுன்னு இவருக்கு ஞாபகம் வருது. அப்போ தான் இவர் யாரெல்லாம் துரோகியாக இருந்தாங்க, இந்த க்ளோரி சிட்டி அழியறதுக்கு காரணமாக இருந்தாங்க, யாரெல்லாம் துணையாக இருந்தாங்கன்னு ஒவ்வொருத்தரும் இவரோட ஞாபகத்தில் வந்து போகுது. அப்போ தான் இவர் ஒவ்வொருத்தரை திரும்பி பார்க்கும்போது இவரோட காதலையும் பார்க்குறாரு, இவங்க நண்பர்களையும் பார்க்குறாரு. ஒவ்வொருத்தருக்கும் உண்டான சிறப்பம்சங்களும் அவங்கள எப்படி மெருகேற்றுறதுன்னு இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அதனால் இந்த உலகத்தில் இருந்த கெட்டவங்கள்லாம் அழித்து இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு நீலி திங்க் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு இதுக்கான சொல்யூஷன் வந்து இந்த கிராமத்திலே இருக்கிற சேக்ரெட் ஃபேமிலி. இந்த முக்கியமான 3 குடும்பத்தில், இந்த கிராமத்தில் இருக்கிற குடும்பத்தில் இந்த சேக்ரெட் ஃபேமிலி தாங்க ரொம்ப மோசமான குடும்பம். இந்த க்ளோரி சிட்டி அழிவின் தருவாயில் முதல்ல இந்த கிராமத்தை விட்டு வெளியில் போய் இவங்க தனியாக சர்வே ஆகணும்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த கிராமத்திலேயே அடிமையாக வேலை செஞ்சவங்க கூட இந்த கிராமத்தை காப்பாற்றணும்னு போராடினாங்க. அதில் இந்த பையனை ஒருத்தங்க நோட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான கேரக்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஒவ்வொரு கேரக்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தனித்தனியான டைம் எடுத்துக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு ஸ்டோரி போகிற லைனில் நான் ஒவ்வொருத்தரை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவங்க தாங்க இந்த சேக்ரெட் ஃபேமிலியோட ஒரு டீச்சர். இந்த ஆர்ச்சிட் ஸ்கூலுக்கு இப்போதைக்கு டெம்பரரி ஸ்டாஃபாக இருக்கும்போதே இவங்களோட ஆணவமும் இவங்களோட அட்டூழியமும் அதிகமாக இருக்குது. இதை பார்த்த நீலி இவங்க மூக்கை ஃபஸ்ட்டு உடைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க பாடத்தில் ஒரு சின்ன டவுட் கேட்குறேன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த க்ளோரி சிட்டி தவிர வேறு எங்கேயும் மனுஷங்க இல்லை, மனுஷங்க வாழ்கிற சூழ்நிலையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு கோபம் வந்துருச்சுங்க. எந்திரிச்சு, இல்லைங்க டீச்சர், உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த உலகங்கிறது ஒரு பறந்து விரிஞ்சிருக்கு. நீங்கள் கிணத்துல இருக்கிற தவளை மாதிரி இந்த கிணறு தான் உலகம்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த க்ளோரி சிட்டி தவிர வெளியில் நிறைய இடம் இருக்குது. அது உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? நீங்கள் டீச்சராக இருந்து ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி கலாய்க்கும் போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை இந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் இவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி யாருக்கும் தெரியாமல் இன்விசிபிளாக பின்னாடி இருந்து நோட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டீச்சருக்கு அவங்களுக்கு அங்கே இருக்காங்கன்னு தெரியும். அதே டைமில் இந்த டீச்சர் வந்து டேரெக்டாக இந்த பையனுக்கு ஆன்சர் பண்ண சொல்ல முடியலையேன்னு சொல்லி இந்த பையனை மட்டம் தட்டணுன்னு, உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது, நீ எப்பேற்பட்ட முயற்சி போட்டாலும் உன் வாழ்நாளில் 100 ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியே தாண்ட முடியாது, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜே தாண்ட முடியாது, இப்படி இருக்கும்போது நீ என்னை கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டுறாங்க. அதுக்கு நீலி வந்து சவால் விடுறாருங்க. சவால்னால் சாதாரண சவால் இல்லைங்க. இந்த 2 மாதத்துக்குள்ளே, அடுத்த 2 மாதத்துக்குள்ளே நான் என்னோடய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி 100 அதிகப்படுத்துகிறேன். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யுங்கிறதையும் நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ் விட்டு வெளியே போய் நின்றுறாருங்க. அப்படி நிற்கும்போது இவர் வந்து எல்லோரும் சமன்னு சொன்னதுனால இவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒர்க்கர்ஸாக இருக்கிறவங்க, நார்மல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் இவன் சொல்கிறது கரெக்டு தானேன்னு சொல்லிட்டு இவனோட ஃப்ரெண்ட்ஸாக வெளியே வந்துடுறாங்க. அதை பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவனுக்கும் கை கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு இவன் சந்தோஷப்பட்டு இவங்களையும் தங்கோட சேர்த்துக்கிட்டு இந்த உலகத்தை எப்படி காப்பாற்ற போடுறதாங்க கதை. ஸோ ஸ்டே டியூன்ட் அண்டு
ஆல் வெல் ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட்ஸ். இது உங்கள் ஏஎல்டி சொசைட்டி யூடியூப் சேனல், அண்ட் திஸ் இஸ் Paradox signing off. Thank you.